மாப்பிள்ள சாப்பிடுங்க. அம்மா என்னங்க அம்மா நீங்களும் எடுத்துங்க. அம்மா எல்லாரும் காப்பியை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பொண்ணை நல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சேலை சீனாத்தானா சிட்டியா கடை ஜிலேபி வாங்கி வச்சிருக்கிறேன். காரம் இல்லையான்னு கேட்காதீங்க. நம்ம ஊர் அப்துல் காதர் கடை முந்திரி பவுடர்னா ஃபேமஸ், அதையும் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்களா காப்பி? ஞாயிறு கடை காப்பி நாக்கில் ஒட்டுமே. இன்னொரு கிளாஸ் வேணும்னு தோணுது இல்லை? இந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னொரு கிளாஸ் காப்பி குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. பொண்ணுக்கு என்ன செய்வீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் வசதியா இருக்கும். அது என்னங்க கழுத பகலா உழைச்சி சம்பாதிச்சு தங்கச்சி பட்டுப்படம் வாங்கி கொடுத்துருக்குறேன். அக்கம் பக்கம் வாங்கி நகையெல்லாம் போட்டுருக்குறேன். பொண்ணு பார்க்க வந்ததுக்கே இம்புட்டு பண்றேன்னா கல்யாணத்துக்கு இம்புட்டு பண்ணுவேன். அவட எடுத்து சொல்லுங்க. தம்பியோட இதுக்காகவே எது மதிப்பு மரியாதை நல்ல குணம், அதுக்காகவே அவன் தங்கச்சியை கட்டிக்கணும் போங்க. அக்கா கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க பைக்காக நான் எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன்னு. அப்படி என்னங்க அக்கா பைக்கு ஆபத்து? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, தர நல்ல நேரத்துல ஏன் இதுல தங்கச்சி சீக்கிரம் கூப்பிடு. பொண்ணு பாத்துருமா? அம்மாடி தங்கச்சியை கூப்பிட்டு வாங்கம்மா. ஆமா பொண்ணு நல்லா அவனை பார்த்து சொல்லு. எங்கேயோ பார்த்துருக்கேன். பெரிய கருப்பம் பொண்ணோட புடவையில் இது. ஓஹோ இருக்கட்டும். நீங்க உட்காருங்க. அது பாவாடை தாவணி போட்டிருந்த பொண்ணாச்சா, திடீர்னு பார்டர் ஜாஸ்தியா பட்டுப்படை வாங்கி கொடுத்துட்டேன். அதான் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன் தம்பி தர இந்த புடவையா ராத்திரி எல்லாம் உழைச்சு சம்பாரிச்சு வாங்கினு சொன்ன? எந்த கடையில கண்ணு வாங்கின? அதுக்கா வந்து இந்த கொல்லி உனக்கு என்னக்கா நான் வாங்கின ரசீதே காட்டுறேன். கையெடுறா. அன்னைக்கு என்னமோ பெரிய உத்தம புத்தாட்டம் திருட்டுகள் இறக்க மாட்டேன்னு பீத்திக்கிட்டியே. தைரியம் இருந்தா இந்த புடவை எந்த கடையில வாங்கினேன்னு உங்க முன்னாடி சொல்லு பாக்கலாம். சொல்லேண்டா. எனக்கு தெரியாம காசு பணம் சேர்த்து வச்சு தங்கச்சிக்காக புடவை வாங்கினேன்னு சொன்னியே, இவங்க முன்னாடி சொல்லுடா. அவன் எப்படி சொல்லுவான்? திருடி இருந்தா கூட இந்த வீட்டுல திருடுன அந்த கடையில திருடுனு சொல்லுவான். இது சுடுகாட்டுல இருந்து எடுத்ததாச்சே, எப்படி விலாசத்தை சொல்லுவான்? ஆமா, செத்து போன ஒரு பொண்ணு மேல இருந்து அந்த புடவை நான் எடுத்தேன். அம்மா அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சுமா. என் தங்கச்சி வாழ வேண்டியது. ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் ஊரே கூட்டி பந்தல் போட்டு மந்திரி தலைமையில் தான் பொண்ணோட கல்யாணத்தை பண்றான். கேவல பொம்பளை வச்சு தொழில் பண்றோமா? ஊரெல்லாம் பங்களா கட்டி பெரிய பெரிய மகால வச்சு வீட்டுக்கு பூஜை பண்ணிக்கிறான். கடத்தல் பண்றவன கள்ள நோட்டு அடிக்கிறோம்னா கலர் கார்ல போயிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் பார்த்தா நீங்க கையெடுத்து கும்பிடுவீங்க. அவங்களாம் உங்களுக்கு பெரிய மனுஷங்க. ஏதோ என் தங்கச்சிக்காக தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டேன். இது ஒரு தப்பா ஐயா? தப்பே இல்ல தம்பி தோரா. தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல சாவு மேல இருக்கிற புடவை கொண்டு வந்து கொடுத்துட்ட. நாளைக்கு உன் தங்கச்சிக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அது ஒரு பேச்சுக்கு தான். புருஷங்கிற உரிமையில 4 அடி அடிச்சுட்டா தங்கச்சி பாசம் பொத்துக்கும். அப்புறம் மாப்பிள்ளைய கொலையே பண்ணாலும் பண்ணிடுவான். ஏங்க இப்படி ஒரு சம்மந்தம் தேவையா உங்களுக்கு? என் பையனை கொண்டாலும் கொண்டுடுவான். வாங்க போலாம். என்ன தம்பிதுர, உன் தங்கச்சி வாழ்க்கையிலே கை வச்சிட்டேன் பாத்தியா? இன்னைக்கு இவங்கள போக வச்சுட்டேன். இனிமே வேற யாரு உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு பாக்குறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கையா? பட்டணத்துல படிச்சு பெருசா பட்டம் வாங்கணும்னு சொன்னாங்க. பொம்பளை குளிக்கிறத போய் வேடிக்கை பாக்குறியா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? தப்பா நினைச்சுக்காதமா. பட்டணத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு இருக்கு. பார்க்கு, பீச், வீடியோ, கேபரே. ஆனா இந்த கிராமத்துல இந்த ஆத்தங்கரை விட்டா பாக்குறதுக்கு வேற என்ன இருக்கு? அதான் ஒரே ஒரு தடவை. நீ பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏன் உங்க உடம்ப நாங்க பாக்க கூடாதா? இந்த உடம்ப கட்டின புருஷன் மட்டும் தான் பாக்கணும். ஏய் கொஞ்சம் நில்லு. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. உனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணும்? யோ, என்ன பார்த்து இது வரைக்கும் யாரும் இப்படி கேட்டதில்ல. சரி நீ கேக்குறியே சொல்றேன். எனக்கு வரப்போற புருஷன் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும். நான் குடுக்குற நீராகாரத்தை குடிக்கணும். வயலுக்கு போய் ஏறு விழணும். வாய்க்கால் வரப்ப சரி பார்த்து தண்ணி பாய்ச்சணும். சாணத்தை மிதிக்கணும். சாயங்காலம் குடிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்து நான் வச்சிருக்கிற மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு, ஏய் என்னடி குழம்பா இது அப்படின்னு என்ன அடி அடி அடின்னு அடிக்கணும். அந்த அடி தாங்க முடியாம அப்படியே நான் அழணும். ஐயோ,
நான் என்னமோ உனக்கு வரப்போற புருஷன் வந்து நல்ல அழகா இருக்கணும் படிச்சவனா இருக்கணும்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ என்னடான்னா சாணியை மிதிக்கணும் இல்லைன்னு சொல்றிய? யோ, அடைய முடியாததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு என்னையா பிரயோஜனம்? ஆமா ஆமா. நாளைக்கு நடக்காததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்படுறதே நல்லது. எனக்கு இப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சா போதும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. இனிமே என் வேலை சாணியை மிதிக்கிறேன். சாராயத்தை குடிக்கிறேன். பண்ணையார் வீட்டுக்குள்ள சாராயத்தை யாருக்கும் தெரியாம குடிக்கிறது தப்பு இல்லைங்களா? நீ பேசாம இருயா, எனக்கு தெரியும் இதை எப்படி குடிக்கணும். வாயாவதாங்க குடிக்கணும். சீக்கிரம் வந்து என் புள்ளைய பாருங்கம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ராத்திரில இருந்து பேச்சு போச்சு இல்லாம படுத்துருங்கம்மா. எல்லாம் சரியா போயிடும், நான் பாக்கிறேன். அவரு கூட ஊர்ல இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பாருங்கம்மா. ஐயோ, உடம்பு நெருப்பா கொதிக்குது. அம்மா, நீங்க போய் வெந்நீர் எடுத்துட்டு வாங்க. செல்வி, இந்த தைலத்தை காலைல தேய்ச்சி விடுமா, நான் போய் பச்சையில அரைச்சிட்டு வரேன். சீக்கிரம் தேய்ச்சி விடுமா. குழு குழு ஊத்தே கும்மாள பாட்டு சில்லு சில்லு காத்து செம்பருத்தி நாட்டு குழு குழு ஊத்தே கும்மாள பாட்டு புது காதல் சோலை மானே விடிகாலை பூவின் தேனே அடி கண்ணு ரெண்டில் ஒன்னத்தான் கட்டி வச்ச நானே சிலு சிலு காத்தே குளு குளு கும்மாள பாட்டே. ஒரு வாசம் தந்து கன்னி பொண்ணு பூத்தாச்சு கத்திரிப்பு கண்ணுக்குள்ளே வெக்கம் எட்டி பார்த்தாச்சு ஆத்தங்கர தோப்புக்குள்ள ஆசை நெஞ்சு சேர்ந்தாச்சு அள்ளி அள்ளி கொஞ்சம் போது அத்தனையும் சூடாச்சு செம்பகப்பு கன்னத்தில முத்தமிடவா சேவக்கோழி வட்டமிடவா சந்தனத்தை அள்ளி அள்ளி தந்து விடவா வம்பிழுக்க வந்து விடவா அடியாரம் பூங்கோப்பே அந்தரத்து சந்திரனை கொண்டு வந்து தரவா சிலு சிலு காத்தே செம்பருத்தி நாட்டே குழு குழு ஊத்தே கும்மாள பாட்டே கட்டிக்கொள்ளு மத்ததெல்லாம் நானாச்சு மாம்பழத்து சாறை அள்ளி நான் குடிக்கும் நாளாச்சு தொட்டு தொட்டு பேசையில வெக்கம் வருது வெக்கத்துக்கு சொர்க்கம் வருது கட்டி
கட்டி அணைச்சிக்க பக்கம் வருது, கைகளுக்கு ரெக்க வருது. மனம் தாழாத நூலாகி தங்கமல்லி முட்டுக்குள்ள தந்தி ஒண்ணு அடிக்குது. சில்லு சில்லு காத்து செம்பருத்து நாட்டு குழு குழு ஊத்தே கும்மாள பாட்டு. சிலு சிலு காத்தே செம்பருத்தி நாத்தே குளு குளு ஊத்தே கும்மாள பாட்டே. புது காதல் சோலை மானே உனக்காக பூத்த தேனே அடி கண்ணு ரெண்டில் ஒன்னத்தான் கட்டி வச்ச நானே. சிலு சிலு காத்தே செம்பருத்தி நாட்டு குளு குளு ஊத்தே. கும்மாள பாட்டு. சரி ரெடியா? இத கொண்டு வந்துட்டோமா? அம்மா அம்மா என்னம்மா என் புள்ளைக்கு இப்படி வேர்த்து கொட்டுது? இனிமே உங்க சுடுதண்ணிக்கும் வேலை இல்ல, என் பச்சளைக்கும் வேலை இல்ல. புள்ளைக்கு காய்ச்சல் விட்டு போச்சு. என்னம்மா இப்பதான் காய்ச்சல்னு சொன்னீங்க, இதுக்குள்ள சரியாயிடுச்சா? இந்த வயசுல அப்படித்தாம்மா வரும். நீ வாடி போலாம். டேய் படுத்துக்கடா. ஆட நீ வேறம்மா, காய்ச்சலாவது கீச்சலாவது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. கண்ணு நீ ஏன் கண்ணு இங்க உக்காந்துக்கின? ஏந்துடுறா ராஜா. இந்தா இத்த கையில புடி, நீ வா. ஒரு சோத்தமன் கண்ணு காலை தூக்கி பார்த்து வைமா. உக்கார் உக்கார். அரிசி காஞ்சிக்கிட்டு இருக்க, இந்த காக்கா குருவி எதுனா வரும், ஏதாவது வந்ததுன்னு தெரிஞ்சுதே போட்டுன்னு ஒண்ணு போட்டு. என்ன புகழ் பாடுங்களே. ஐயோ அத கண்டு ஆயிடுச்சா? ஏமா நிறுத்தி. ஐயோ ஏமா எருமை கண்டுக்குட்டிமா, பக்கத்து விட்டு எருமை கண்டுக்குட்டி. ஐயோ ஐயோ அடிக்காது, நிறுத்தி. நான் உன் புருஷன்டி. நீங்களா? ஏண்டி உன்னை காக்கா குருவி அடிக்க சொன்னா என்ன போட்டு நிமித்திட்டேடி. ஆமா, இப்ப அடிச்ச அடிதான் உங்க மேல விழுந்தது, அதுக்கு முன்னாடி விழுந்தாடி. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து விட்டு எருமை கண்டுக்குட்டி. இப்ப எப்படிங்க இருக்கு? இடுப்பு உடஞ்சி போச்சு. இடுப்பு உடைஞ்சிருச்சா? ஆமா, நான் உள்ள இட்டு போய் ஒத்தடை குடுக்கறேம்மா. உள்ள கூட்டிட்டு போகாதீங்க, செத்து போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போடுவான். நான் வேணா யாருக்கும் தெரியாம கிணத்துல போய் போட்டுறேன். எங்க அந்த கண்ணுக்குட்டி இப்படி கொண்டா? கண்ணுக்குட்டியா? ஏயா இப்படி அலையிற? ஏமா உனக்கு கண்ணு? கண்ணெல்லாம் சரியா தான் இருக்கு. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி நடிச்சேன். ஆமா, அவளை கூட்டிட்டு வந்த? அதுக்கு இல்லம்மா, அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப ஓப்பன் ஆட்டா இருந்ததுமா, அதனாலதான்மா. அடச்சி, நீயா எப்ப மனசு திருந்தி என்ன இந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அம்மா அப்புறம் இங்க பாரு, நான் இங்க இருக்கிறதா நினைச்சிட்டு மெட்ராஸ்ல இருக்க என் தங்கச்சி இங்க வர சொல்லிருக்கேன். அவ வந்தானா உடனே எங்க ஊருக்கு அனுப்பி வை. ஆமா, ஏண்டி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட முதல்லயே சொல்லலையே நீ? ஆமா, உன்னை கட்டி கொடுத்ததுக்கு இந்த லட்சத்துல இருக்கு, இன்னும் தங்கச்சி இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. தங்கச்சி இன்னும் அவளும் இவ்வளவு மாதிரி ஒரு கர்நாடகமா தான் இருக்க போறா.